கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். அது புரிஞ்சு நிறைய பேர் வந்து இது ஒரு தப்பான ப்ராடக்ட் மாதிரி ஒரு ப்ரிசெப்ஷன் மார்க்கெட்டில் வந்துருது. கிரெடிட் கார்டு ஆக்சுவலி ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இது ஒரு லோன் தான். கிரெடிட் கார்டு வந்து ஆக்சுவலி ஒரு லோன். பட் த டிஃப்ரெண்ட் என்ன, நார்மல் லோனுக்கும் இந்த கிரெடிட் கார்டுக்கும் என்ன லோன் பார்க்கும், என்ன வித்தியாசம் பார்த்தோம்னா, கிரெடிட் கார்டு வந்து ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நார்மல் லோன்றது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு லோன் வருது, அப்ளை பண்ணி லோன் வந்த உடனே டே ஒன்லேயே கணக்கு ஆகிடுது, மீட்டர் ஆன் ஆகிடும் உங்களுக்கு. அது இஎம்ஐ நீங்கள் பே பண்ண போகிறீங்க, ஆல் இஸ் கோயிங். ஒரு டைமில் அந்த லோனை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் ஓவர், முடிஞ்சிருச்சு. திரும்ப வேணா திருப்பி லோன் அப்ளை பண்ணணும். பட் இந்த கிரெடிட் கார்டு ஒரு அட்வான்டேஜ் என்ன, இது வந்து இந்த ரிவால்விங் லைன் ஆஃப் கிரெடிட் சொல்கிறதால ஒரு லோன் உங்களுக்கு ஆல்ரெடி அப்ரூவ் ஆகுது, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க, திரும்ப பே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த அமௌண்ட்டு ரீஃபில் ஆகிடுது. ஸோ அப்போ நீங்கள் எவ்ரி டைம் வந்து நீங்கள் புதுசாக லோன் அப்ளை பண்ணணும், திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒன்ஸ் இது அப்ரூவ் ஆகி கிரெடிட் கார்டு அப்ரூவ் வந்துருச்சுனாவே அந்த அமௌண்ட் இஸ் ப்ரீ பெய்ட் மாதிரி உங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் யூஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணும்போது அகைன் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்து ஃபில் ஆயிடுது.